الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தங்களுடைய உபதேசத்தை தொடர்ந்தார்கள். உணவளிப்பது, உணவளியுங்கள். யார் தேவையுடையவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு உங்களில் ஒரு சிலர் தேவை உடையவர்களுக்கு உணவளியுங்கள். தெரிந்தவருக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். இரவில் மக்கள் உறங்கும் போது நீங்கள் எழுந்து அல்லாஹ்விற்காக தொழுங்கள். இலகுவாக நீங்கள் சுவனம் சென்று விடுவீர்கள். அதே போன்று யாருடைய தீங்குகளால் அண்டை வீட்டார் நிம்மதியற்று போவாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களால உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கிறார், உங்களுடைய தொந்தரவு அவர்கிட்டே இருந்துகிட்டே இருக்கு, நீங்க சொர்க்கம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போன்று எவருடைய நாவாலும் கையாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி அடைகிறாரோ அவர்தான் பூரணமான முஸ்லிம் ஆவார். அதே போன்று தனக்கு விரும்புவதையே தங்களுடைய சகோதரனுக்கும் விரும்புங்கள். உங்களுக்கு நீங்க என்ன விரும்புவீங்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். அப்படி நீங்கள் விரும்பாத வரைக்கும் நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக மாட்டீர்கள். ஒவ்வொரு முஃமின்களும், இந்த முஃமின்களுடைய கட்டமைப்பு என்பது அவரவர் ஒரு உடலை போன்றவராவார். இந்த சமூகமே ஒரு மனிதருடைய ஒரு உடலை போன்றவர்கள். கல்ல ஏதாவது வலி வந்தால் கை அதுக்காக துடிக்குது, கால்கள் அதுக்காக மருத்துவரிடத்தில் செல்கின்றது. வேற எங்கேயாவது அடிபட்டுச்சு அப்படின்னா கண் அழுகின்றது, வாய் அதற்காக பேசுகின்றது. இதை பற்றி என்ன தீர்வு என்பதற்காக காது செவித்தாழ்த்தி கேட்கின்றது. எப்படி உங்களுடைய உடலுக்குள் ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா மற்ற பாகங்கள் எல்லாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை சரி காண்பதற்காக துடித்துக் கொண்டு வேலை செய்கின்றதோ இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம்கள் என்ற கட்டமைப்புக்குள் ஏதோ ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை என்றாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து துடிக்க வேண்டும். இரண்டாவது உதாரணம் பாருங்க, நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கான உவமை என்பது ஒரு கட்டடத்தை போன்றது. ஒவ்வொரு செங்கலாக சேர்ந்து எப்படி ஒரு கட்டடம் உருவாகி இருக்கின்றதோ இப்படித்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்தந்த இடத்தில் சரியாக நிற்க வேண்டும். ஒருவர் கழண்டு சென்றால் அந்த கட்டடம் எப்படி ஓட்டையை போன்று ஆகிவிடுமோ இப்படித்தான் முழு சமூகமும் ஒருவர் 4 பேர் 5 பேர் அதிலிருந்து பிரிந்து சென்றால் ஓட்டை உள்ள கட்டடத்தை போன்று ஓட்டை உள்ள முஸ்லிம் சமூகமாக மக்களிடத்தில் பார்க்கப்படும். நபியவர்கள் சொல்றாங்க, பகைமை கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், யாரையும் புறக்கணிக்காதீர்கள், சகோதரர்களாக அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழுங்கள். ஒரு முஸ்லிம் தனது சகோதரரை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்து பேசாமல் இருப்பது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல. அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். நல்லா விளங்கிங்க இந்த ஹதீஸ. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அநியாயம் செய்யக்கூடாது, அவருடைய விஷயத்தில் அநியாயம் செய்ய மாட்டார். அவரை எதிரிகளிடம் ஒப்படைக்க மாட்டார். எவர் ஒருவர் தனது சகோதரரின் தேவையை நிறைவேற்ற ஈடுபடுகிறாரோ அல்லாஹ் இவரின் தேவையை நிறைவேற்றி விடுகின்றார். அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அவருடைய தேவையை இவர் நிறைவேற்றுவதற்காக ஈடுபட்டால் இவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகின்றான். எவர் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை அகற்றுகிறாரோ இவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் மறுமையில் நீக்கி விடுவான். எவர் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் மறைத்து விடுவான். பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர் உங்கள் மீது கருணை காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. மேலும் தொடர்ந்து சொன்னார்கள், தனது அருகில் உள்ள அண்டை வீட்டார் பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவமாகும், அவரை கொலை செய்வது குஃப்ராகும், இறை நிராகரிப்பாகும். ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவமாகும், அவரை கொலை செய்வது இறை நிராகரிப்பாகும். அதே போன்று பாதையில் இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் அகற்றுவது தர்மமாகும்.
பாதையில் நீங்கள் செல்லும் போது இடையூறு தரும் விதமாக ஏதோ ஒரு பொருள், கல்லோ முள்ளோ இருக்கிறது, அதை அகற்றுவது தர்மமாகும். அதே போன்று அது இறை நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகும் என்று சொன்னார்கள். இப்படி செய்வது என்பது ஒரு முஃமின் ஈமானிய அடையாளம் என்று சொன்னார்கள். அதே போன்று தர்மம் பாவங்களை அழித்து விடுகின்றது. தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவதை போன்று சதகா செஞ்சுக்கிட்டே இல்லை. உங்களுடைய சின்ன சின்ன குற்றம் குறைகளை அந்த சதகாக்கள் அழித்துக் கொண்டே இருக்கும். தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போன்று ஒருவருக்கு ஆடை அணிவிப்பது என்பது, ஆடையை கொடுப்பது என்பது, நாளை வறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு பச்சை நிற ஆடையை அணிவிப்பான். எந்த ஒரு முஸ்லிம் பசியோடு இருக்கும் போது மற்றொரு முஸ்லிம் உணவளிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு நாளை சொர்க்கத்து கனிகளில் இருந்து உணவளிப்பான் என்று சொன்னார்கள். அதே போன்று எவர் ஒரு முஸ்லிம் தாகத்துடன் இருக்கும் போது அவருக்கு தண்ணீர் புகட்டுவாரோ நாளை மறுமை நாளையில் முத்திரையிடப்பட்ட ரஹீத்தின் மக்தூம் என்று சொல்லக்கூடிய சுவனத்து மதுவை அல்லாஹ் அவருக்கு புகட்டுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் பேரிச்ச பழத்தினுடைய ஒரு துண்டையாவது கொடுத்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு கொடுப்பதற்காக அந்த ஒரு பேரித்த பழம் இல்லாத போது நல்ல வார்த்தையை கொண்டு உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதுவும் தர்மமாகும். பிறரிடம் யாசகம் கேட்பதிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். என கேட்பதை அல்லாஹ்விடம் மட்டுமே வைங்கள். இது ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினுடைய கண்ணியம். உங்களுக்கு தேவை என்பதை அல்லாஹ்விடம் கேளுங்கள். யாசகம் கேட்பதிலிருந்து தன்னை பேணிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இதுல நபி அவர்கள் எப்பவுமே ஆர்வம் ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயத்தை ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். இந்த தேவையில்லாமல் யாரேனும் பிறரிடத்தில் யாசகம் கேட்டால், தேவையில்லாமல் பிறரிடத்தில் யாரேனும் சென்று ஏதாவது கேட்டால், அப்படி கேட்பது அல்லாஹ்விடத்தில் பாவமாக கருதப்படும். நாளை மறுமை நாளையில் அவர் சதை இல்லாத எலும்புகளோடு எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு எச்சரிக்கையும் செய்தார்கள். சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சில விஷயங்களை அன்பளிப்பு செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுக்கும் போது, உமரே, உங்களுக்கு தேவை இருக்கிறது, எனக்கு தெரியும், நீங்கள் கேட்காமல் இருக்கிறீர்கள், இதை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி அனுப்புவார்கள். கண்ணியம் கருதி வருவதை ஏற்பதும் நபி அவர்கள் இங்க சுட்டிக்காட்டுறாங்க. அதே போன்று தேவையில்லாமல் பிறரிடம் கேட்பதை நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். இப்ப இந்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுமே இந்த 4 விஷயங்களை கொண்டு அடிப்படையாக சஹாபாக்களை கட்டி வைத்தார்கள். இது நமக்குள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய கட்டமைப்பு. இப்ப முஸ்லிம் அல்லாத யூதர்களும் இருக்கிறார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அழித்து 5வதாக அவர்களோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். நாங்கள் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம் அல்ல. அவர்களுக்கும் இவர்களுக்கும் சில ஒப்பந்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். அதனுடைய சாராம்சம், நாம் எல்லாருமே மதீனா வாசிகள், ஒரு நாட்டவர்கள். நம்மை எதிர்ப்பதற்காக யாரேனும் வெளியில் இருந்து வந்தால் அவர்களை ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும். இது நம்பர் 1 சாராம்சத்தை சொல்றேன். நம்பர் 2, இந்த உடன்படிக்கையில் இந்த மதீனாவுக்குள் நாம் வாழும் போது யாரும் அத்துமீறல் ஆகாது. தலைமைத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கையில் எடுக்கிறார்கள். உங்களுக்கு உங்களுடைய மதத்தின் அடிப்படையில் இருப்பதற்கு முழு உரிமை இருக்கின்றது. நீங்கள் யூதராகவே இருங்கள், நீங்கள் முஷ்ரிக்குகளாக இருங்கள், ஆனால் நாங்கள் தஅவா பணி செய்வோம், எங்களுடைய இஸ்லாத்தை நாங்கள் கொண்டு சென்று கொண்டே இருப்போம், வீரியப்படுத்திக் கொண்டே இருப்போம். இதற்கு தடையாக நீங்கள் இருக்கக்கூடாது, இதற்கு தடையாக நீங்கள் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. எங்களை எதிர்ப்பதற்காக விஷமத்தனத்தில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய காரியங்கள்ல நாங்க வரமாட்டோம். ஆனால் இப்படி பொதுப்படையான விஷயத்தில் நீங்கள் பிரச்சனையை கொண்டு வந்தால் உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முடிவெடுப்பார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. நீங்கள் இப்போது என்னை நபியா ஏற்காவிட்டாலும் தலைமைத்துவத்தில் நான் தான் பொறுப்பில் இருக்கின்றேன், என்னுடைய தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் உடன்பட்டே ஆக வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த 5வது விஷயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை இணைத்து ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டார்கள்.
இப்ப முடிஞ்சுதா? மதீனாவினுடைய கட்டமைப்பை மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து விட்டார்கள். நபி அவர்கள் போனதற்கு பின்பும் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்பும் நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தாருன் நதுவால எப்படியெல்லாம் குறைச்சல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் சென்றவர்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால், ஏற்கனவே சில தங்கடத்தின் மூலமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, கொடுமைக்கு மேல் கொடுமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். கொடுமைக்கு மேல் கொடுமை. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அலிச்சாட்டியத்தின் மீது அலிச்சாட்டியம் கட்டி வைப்பது, சித்திரவதை செய்வது, என்னவெல்லாம் 13 ஆண்டுகளில் இருந்த முஸ்லிம்கள் அனுபவித்தார்களோ, இப்போது சில முஸ்லிம்கள் மக்காவில் மாட்டிக்கொண்டு இந்த குறைஷிகளால் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டே வந்தார்கள். இப்படி நிலைமை இருக்கும் போது குறைஷிகளிடமிருந்து மதீனா வாசிகளில் இருப்பவனுக்கு கடிதம் வருகின்றது. யாருக்கு கடிதம் வருது? அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல். ஏன் இவனுக்கு கடிதம் வருகிறது என்றால், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மதீனா வாசிகள் அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூலை தலைவனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று தீர்மானித்திருந்தார்கள். அவன்தான் இந்த சபையிலேயே தலைவனாக கருதப்பட்டான். இந்த நேரத்துல தான், சரியான நேரத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு கொண்டு வந்தார். இப்ப நபி அவர்கள் தலைவராக ஆகிவிட்டார்கள் என்று ஏற்கனவே அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு பகைமை உணர்வோடு இருந்தார். நம்மளுடைய தலைமைத்துவத்தை இவர் தட்டி பறிச்சிட்டாரே, நாம மதீனால தலைவனாகி விடலாம், மதீனாவுடைய கண்ட்ரோல்ல நாம எடுக்கலாம் சொல்லி இருந்தா, இவர் உள்ள பூந்துட்டாரே. இப்ப முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், யூதர்கள், முஷ்ரிக்குகள் எல்லோரும் அவருடைய ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டு விட்டார்களே, அவருடைய தலைமைத்துவம் சிறந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி போயிட்டாங்களே நம்மளை விட்டுட்டேன்னு சொல்லி நபி அவர்களின் மீது தனிப்பட்ட ரீதியில் காழ்ப்புணர்வும் பொறாமையும் கொண்டிருந்த இவருக்கு அபூஜஹலிடமிருந்து கடிதம் வருகின்றது. என்ன சொல்லி கடிதம் வருது? அந்த கடிதத்தில் அபூஜஹல் எழுதி அனுப்பியிருக்கிறான், நீங்க எல்லாம் முஹம்மது கூட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்களாமே, அவர் கூட சேர்ந்துட்டீங்களாமே, அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க அவருக்கு ஒத்தாசையா உதவியா இருக்க போறீங்களாமே, எந்த நிலை வந்தாலும் அவரை நீங்க விட மாட்டீங்களாமே, எங்கள் ஊரிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள், அதுவே முதல்ல தப்பு. இப்ப அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு போர் புரிய வருபவர்களுக்கு நீங்கள் எங்களை எதிர்த்து நீங்கள் போர் புரிவீர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு, நீங்கள் அவர்களின் மீது போர் தொடுக்க வேண்டும். கடிதத்துல என்ன இருக்கு? குறைஷி மக்கள் அபூஜஹல் எழுதி அனுப்புறான், நீங்கள், அதாவது அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல், யூதர்கள் முஷ்ரிக்குகள் ஒன்று சேர்ந்து, மதீனாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் போர் தொடுக்காவிட்டால், அவர்களை மதீனாவில் இருந்து வெளியேற்றாவிட்டால், அவர்களை அடியோடு அழிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்காவிட்டால், நாங்கள் இங்கிருந்து படையை கிளப்பிக் கொண்டு வருவோம் உங்களின் மீது போர் தொடுப்பதற்காக. இப்படி அபூஜஹல் கடிதம் எழுதுகின்றார். அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூலும் மக்களை ஒன்றிணைக்கிறார் போர் தொடுப்பதற்காக. இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டதுமே நேரா போறாங்க குறைஷி, அதாவது மதீனாவினுடைய முஷ்ரிக்குகள் யூதர்களுடைய சபைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக செல்கிறார்கள். குறைஷி மக்களுடைய ஒரு கடிதம் வந்ததுமே அதுக்கு பயந்துட்டீங்களா? நபி அவர்கள் கேட்கிறாங்க. ஒரே ஒரு கடிதம் வந்ததும் அதற்கு நீங்கள் பயந்து விட்டீர்களா? அவர்களுடைய கடிதத்திற்கு பயந்து இத்தனை நாட்களாக உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் போர் புரிய போகிறீர்கள், இதற்கு நீங்கள் துணிந்து விட்டீர்களா ஒரு கடிதத்தினுடைய பயத்திற்கு அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்டதுமே அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூலையும் இன்னும் குறிப்பிட்ட சிலர்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த உணர்வுபூர்வமான கேள்வியை புரிந்து கொண்டு மறுப்பே தெரிவிக்காம கழிச்சு போயிட்டாங்க. நபி அவர்கள் கேட்கிறது சரிதானே, நம்ம எப்படி அவங்க கூட போய் போர் செய்யறது என்று சென்டிமெண்ட் எல்லாம் ஏற்றி போயிட்டாங்க. இது ஒரு இந்த நிலைமை முடிந்ததும் இப்ப அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் நான் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்தந்த நேரத்தில் அவன் கைவிட்டுக் கொண்டே வந்தான். இது ஒரு முறை அல்ல, மீண்டும் மீண்டும் பல முறை இப்படி நடந்தது. ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று தங்களுடைய நுட்பமான பேச்சால் அவர்களை கலைத்துக் கொண்டே இருந்தார்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்த இந்த நேரம்
சாதாரண நிம்மதியான நேரம் அல்ல. குறைஷி மக்களிடமிருந்து அல்லது குறைஷி மக்களால் ஏவப்பட்டு இங்கிருந்து இருக்கக்கூடியவர்களிடமிருந்து தங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் பிரச்சனை வரலாம், பாதிப்பு வரலாம், உயிருக்கு அச்சுறுத்தல் வரலாம், உயிருக்கு பிரச்சனை வரலாம் என்ற நிலையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரம்ப நிலையை வசித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவில் ஒவ்வொரு அன்சாரிகள் பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பின்பு அல்லாஹ்விடம் இருந்து ஆயத்தை இறங்கியது, ரசூலே பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், உங்களுக்கு எது அல்லாஹ் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அதை நீங்கள் வெட்ட வெளிச்சமாக தப்லீக் செய்து விடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். நீங்கள் வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிசாலதா, ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்யாமல் இருப்பீர்களேயானால் திட்டவட்டமாக நீங்கள் ரிசாலத்தை, தூதுவ பணியை பூரணமாக செய்தவராக நீங்கள் கருதப்பட மாட்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு வாக்கியத்தை சொல்லிட்டு வல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து உங்களை பாதுகாக்க அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான், பயப்பட வேண்டாம். யார் வந்து விடுவாரோ என்ன வந்து விடுவாரோ என்று இந்த துண்டு வாக்கியம் இறங்கியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கு குறிப்பிட்டு விட்டார்கள். இறை தூதரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறிவிட்டான். நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளுக்கு சென்று நிம்மதியாக உறங்குங்கள். யாரும் பாதுகாப்புக்காக இப்ப வர வேண்டாம். ப்ரொடெக்ஷன் புரோட்டோகால் யாருக்கிட்ட வந்துருச்சு? வல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ், அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு இறை தூதருக்கு வந்து விட்டது. தூதுவ பணியை நான் தொடர்ந்து செய்வேன், நீங்கள் சென்று உங்களுடைய இல்லங்களிலே உறங்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஆயத்து இறங்கும் வரைக்கும் ஒவ்வொரு மதீனத்து அன்சாரிகளும் ஒவ்வொரு இரவு கண் விழித்து நபி அவர்களை பாதுகாத்துக் கொண்டு இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பின்பு இந்த நிலை இப்படியே மாறி கொஞ்சம் நாள் கழித்து ஒரு அன்சாரி தோழர் உம்ரா செய்வதற்காக செல்கின்றார். மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக சென்று உமையா இப்னு ஹலஃப் என்பவருடைய வீட்டில் தங்கி பகல் பொழுதில் மக்காவில் கூட்டம் இல்லாத நேரத்தில் என்னை தவாப் செய்வதற்காக அழைத்து செல்லுங்கள் என்று கூறி மதிய நேரத்தில் செல்கின்றார். ஆனால் அபூஜஹல் பார்த்து விட்டான். உமையா இப்னு ஹலஃபிடத்தில் யார் அது என்று கேட்க, இன்னார் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அபூஜஹல் கடுமையாக சாடுகின்றான். அவரை கடுமையாக திட்டி, உன்னை நான் தவாப் செய்ய விடமாட்டேன் என்று எதிர்க்கின்றான். அப்போ அவர் கூறினார், என்னை மட்டும் நீ தவாப் செய்ய விடாமல் தடுத்தால் இதைவிட கடுமையான எதிர்ப்பை நான் உன்னிடத்தில் காட்டுவேன். தவாப் செய்ய விடாமல் நீ என்னை தடுத்தால் இதைவிட கடினமான எதிர்ப்பை நான் உனக்கு காட்டுவேன். நீ மதீனா வழியாக வியாபாரம் செய்ய முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறாங்க, இவர்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு போகக்கூடிய இந்த வழியை நாம் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும், இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், இவர்களை நாம் பறிக்க வேண்டும். ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? குறைஷிகள் எதிரிகள் என்று ஆகிவிட்டார்கள். எவர்கள் இந்த தீனை எதிர்க்கிறார்களோ, எவர்கள் முஸ்லிம்களுடைய மார்க்கத்தை பரவ விடாமல் தடுக்கிறார்களோ இவர்கள் தான் எதிரிகள் என்பதனால் எதிரிகளிடத்தில் எவ்வாறு இப்போது நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுக்கு மிக தெளிவாக மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. அந்த வழியைத்தான் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அல்லாஹ் இப்போது முடிவெடுக்கின்றான். உண்மையில் இது ஒரு அழகான ஒரு பெருநாளுடைய தினம். அல்லாஹ் முடிவெடுக்கின்றான். குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்குகின்றது, உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். உங்களின் மீது எவர்கள் அநீதம் இழைத்து வரம்பு மீறி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் போர் புரிவதற்காக அல்லாஹ் அனுமதி அளித்து விட்டான். அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவியாக அல்லாஹ் உதவி செய்வதற்கு ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். பயப்படவே பயப்படாது. அல்லாஹ் பேசுறான் பாருங்க, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார். இவர்கள் என்பது மதீனத்து முஸ்லிம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ஒன்று சேர்த்து அல்லாஹ் பேசுகின்றான். இவர்களுக்கு இந்த பூமியில் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்தால் அகாமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் வ அம்ரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர்,
தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள். ஒட்டுமொத்த காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்ற இந்த விஷயத்தை ஆட்சி அதிகாரம், தொழுகை, ஜகாத், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து மீண்டும் ஆயத்தை இறக்கி சஹாபாக்களை உத்வேகப்படுத்துகின்றான் அல்லாஹ் தஆலா. நீங்க போர் செய்யுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாச்சு, இப்ப மறுபடியும் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இந்த இடம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கப் போகின்றீர்கள், ஆட்சியை நிறுவப் போகின்றீர்கள் என்ற சுப செய்தியும் இதற்குள்ளாக அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக வைத்து பேசுகின்றான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப இதை தாண்டி குறைஷிகள் எதிரிகளாக ஆகிவிட்டார்கள், அதனால் நாம் எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற நிலை மிக தெளிவாக வந்துவிட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திட்டத்தை கையில எடுக்கிறாங்க. இந்த செல்லக்கூடிய வியாபார கூட்டத்தை நாம் அடிப்பதுதான் இதற்கான ஒரே ஒரு வழி. இப்படி அடிப்பதினால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் முஸ்லிம்களின் மீது பயம் வர வேண்டும். இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக துணிகின்றார்கள், சரியான பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தை எட்டி வைப்பதை யாரும் தடையாக செல்லக்கூடாது என்ற பயம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வர வேண்டும் என்று முதல் விஷயம். இரண்டாவது, யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு முதல் விஷயம் என்ன? இந்த வியாபார கூட்டத்தை வழிமறித்து நிறுத்தி அடிக்க வேண்டும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. மக்காவிலிருந்து மதீனா வழியாகத்தான் ஷாமுக்கு செல்ல வேண்டும். இப்ப எந்த வழியெல்லாம் மக்காலிருந்து ஷாம் வரைக்கும் அந்த பக்கம், இங்கிருந்து இந்த மதீனால இருந்து மக்காவுக்கு இந்த பக்கம் இடைப்பட்ட அந்த பயண தூரம் இருக்கிற மதீனாவை தொட்டு போகக்கூடிய பயண தூரம், இந்த ஒட்டுமொத்த பாதையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த பாதையும் சென்று அலசினார்கள். எந்த வழியிலெல்லாம் மக்கால இருந்து ஷாமுக்கு மதீனா வழியாக அவர்கள் செல்ல முடியுமோ ஒட்டுமொத்த பாதையும் சென்று அலசி ஆராய்ந்து அந்த பாதைகளை தங்களுக்கு பழக்கத்தில் உள்ள புழக்கத்தில் உள்ள பாதைகளாக மாற்றினார்கள். பின்பு அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த, குறிப்பாக ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய குலத்தவர்களிடத்தில் ஒப்பந்தம் போட்டார்கள். நாங்கள் முஸ்லிம், நான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் மக்காவில் வாழ்ந்தோம், 13 ஆண்டு காலம் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்தது, இப்ப மதீனாவுக்கு வந்துவிட்டோம், எங்களுடைய இலக்கு இந்த பக்கமாக செல்லக்கூடிய குறைஷி கூட்டத்தை நாங்கள் தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம், அவர்களிடத்தில் நாங்கள் போர் தொடுப்போம், உங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாதவாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், இதே நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை, ஸ்ட்ராங்கான ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடுறாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், எப்போதெல்லாம் மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்பி மதீனா வழியாக ஷாமுக்கு செல்லும் போதும் வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் திரும்பும் போதும் சரக்கை எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்பவும் அடிக்கலாம். சரக்கை எடுத்துக்கிட்டு ஷாம்ல போய் பண்டம் பரிமாற்றம், இவங்க கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு மறுபடியும் வருவாங்க மக்காவுக்கு, அப்பவும் அடிக்கலாம். இந்த இரண்டு நேரங்களை சரியாக தெரிந்து கொண்டு குட்டி குட்டி படைப்பிரிவுகளை அந்த வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக, இடைமறிப்பதற்காக அனுப்பிவிட்டது. இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக முன்னெடுத்தார்கள். கஸ்வத் என்றால் எந்த படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்களோ அதற்கு அரபியில் கஸ்வத் என்று பொருள். எந்த படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாமல் சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைத்தார்களோ அதற்கு சரியா அல்லது சரியு என்று சொல்வார்கள். சரியான படைப்பிரிவு. நபி அவர்கள் அதுல இருக்க மாட்டாங்க, சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைப்பாங்க, தலைமை தாங்கி இப்படி இப்படி போங்க நபி அவர்கள் சொல்லி அனுப்புவாங்க. இப்ப முதல் படை சைஃபுல் பஹர், சைஃபுல் பஹர் என்று ஒரு இடம், அந்த இடத்தை இந்த வியாபார கூட்டம் கடக்கும் என்று நபி அவர்கள் கணிக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இந்த இடத்திற்கு இந்த படைப்பிரிவை அனுப்புகின்றார்கள். சைஃபுல் பஹர் என்று இந்த படைப்பிரிவுக்கு பொருள். ஹிஜ்ரி முதல் வருடம், இப்பதான் மக்கால இருந்து மதீனாவிற்கு வந்திருக்கக்கூடிய முதல் வருடம். எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மிக தெளிவாக கையில் எடுக்கின்றார்கள். நபி அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மாதம் எது தெரியுமா? ரமலான் மாதம். ஹிஜ்ரி முதல் வருடம்
ரமலான் மாதத்தில் முதல் படையை அனுப்பி வைக்கிறார்கள். 30 பேர் கொண்ட அந்த குழுவை நபி அவர்கள் நியமிக்கின்றார்கள். இதற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமை தாங்க வைக்கின்றார்கள். எதை நோக்கி அனுப்புகின்றார்கள்? 300 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் செல்கின்றது. இதை இடைமறித்து நீங்கள் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக 30 பேர் கொண்ட ஒரு குழுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைக்கு கீழாக அனுப்பி வைக்கிறார்கள் சைஃபுல் பஹர் என்ற இடத்திற்கு. அதே போன்று அவர்களும் அங்கு சென்றார்கள். ஆனால் இருவர்களுக்கும் இடையில் மீடியேட்டராக மஜ்தி இப்னு அம்ர் என்று இருவர்களுக்கும் நட்பு வட்டத்தில் முக்கியமான நபராக இருந்தார். முஸ்லிம்களுக்கும் அவர் பகையாளி அல்ல, குறைஷிகளுக்கும் அவர் பகையாளி அல்ல. இவர் ரெண்டு குரூப்பும் சந்திச்சுக்கிட்டாங்க. கரெக்டா சைஃபுல் பஹர்ல அபூ ஜஹலுடைய தலைமையில் இருந்த அந்த 300 பேர் கொண்ட அந்த படையும் அந்த வியாபார கூட்டமும் 30 பேர் கொண்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைப்பிரிவும் சந்தித்துக் கொண்டார்கள். ஆனால் மஜ்தி என்பவர் நடுவில் நின்று 2 நபர்களுக்கும் இடையில் சமரசம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக 2 பிரிவுகளையும் போர் நடக்க விடாமல் தடுத்து அனுப்பி வைத்து விட்டார். இப்ப இந்த படைப்பிரிவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை கொடியை கொடுத்து அனுப்பினார்கள். இந்த கொடியை அபூ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தி சென்றார்கள். இதுதான் முதலாவது படைப்பிரிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அனுப்பிய படைப்பிரிவு. இது ரமலான் மாதம் ஹிஜ்ரி முதல் வருடம். மறுபடியும் பாருங்க, அதே ஹிஜ்ரி முதல் வருடம் ரமலான் முடிஞ்ச உடனே அடுத்த மாசமே அடுத்த படையை நபி அவர்கள் ரெடி பண்றாங்க. ரமலான் மாசம் முடிஞ்சது, ஷவ்வால்ல அடுத்த படையை ரெடி பண்றாங்க. உபைதா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 60 முஹாஜிரின்களை தயார் செய்கிறார்கள். அப்படியே டபுள் 60 முஹாஜிரின்களை தயார் செய்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய ஒரு வியாபார கூட்டம் செல்கின்றது, இந்த வியாபார கூட்டத்தை நீங்கள் தடுத்து வழிமறியுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். இருவர்களும் அம்பெய்து கொள்கிறார்கள். 2 பேரும் ஒருவர் மாறி ஒருவர் அம்பெய்து கொள்கிறார்கள். ஆனா பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல இஸ்லாத்தை தழுவி, மக்காவில் இஸ்லாத்தை தழுவி எவர்கள் மறைத்து வைத்து நேரம் வரும்போது மதீனாவிற்கு நாம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட 2 நபி தோழர்கள் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தில் இருந்தாங்க. உத்பான் இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 பேரும் வியாபார கூட்டத்தில் இருந்தாங்க. இந்த 60 பேர் கொண்ட முஸ்லிம் படை சென்று அவர்களை தாக்கும் போது அந்த 2 பேரும் முஸ்லிம்கள் கூட வந்து பாதுகாப்பா ஜாயிண்ட் ஆகிட்டாங்க மதீனாவுக்கு வரதுக்காக. இதுவும் அந்த நேரத்தில் நடந்தது. ஆனால் இருவர்களும் அம்பெய்து கொண்டு அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். எந்த விதமான சேதாரமும் பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இந்த படை மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி வந்தது. இந்த படைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற கொடியை கொடுத்து அனுப்பினார்கள். மிஸ்தஹ் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கொடியை ஏந்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது படை அதே ஹிஜ்ரி ஒன்றில் அடுத்த மாசமே ரெடி பண்றாங்க. துல்காதா, ரமலான், ஷவ்வால், துல்காதா, மறுபடியும் அடுத்த மாசமே ரெடி பண்றாங்க. இந்த படை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைக்கு கீழாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த படை கால்நடையாகவே செல்கின்றது. இந்த நேரத்தில் ஒட்டகம் இல்லை. ஒட்டகம் இல்லாததினால் கால்நடையாகவே இந்த படை செல்கின்றது. கால்நடையில போகக்கூடிய காலாட்படையாக செல்லும் போது பாதுகாப்பு கம்மி. அதனால் பகல் நேரத்தில் பதுங்குவதும் இரவு நேரத்தில் பயணம் செய்து போவதும், பகல் நேரத்தில் பதுங்குவதும் இரவு நேரத்தில் பயணம் செய்து போவதும், இப்படியே இவர்கள் கர்ரார் என்று சொல்லக்கூடிய இடம் வரை சென்றடைகின்றார்கள். ஆனால் இவர்கள் செல்வதற்கு முன்னதாகவே வியாபார கூட்டம் சென்று விடுகின்றது. அதனால் அந்த 3வது படையும் எந்த விதமான சரியான மோதலும் இல்லாமல் வியாபார கூட்டத்தை அவங்க சந்திக்கவே இல்லை. இவர்களுக்கு முன்னதாகவே கர்ரார் என்ற பகுதியை வியாபார கூட்டம் கடந்து சென்று விட்டது. இவர்களும் திரும்பி வந்தார்கள். இந்த படைக்கும் வெள்ளை கொடியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கொடியை ஏந்தி சென்றார்கள். பின்பு 4வது மிக முக்கியமான விஷயம், 4வது இந்த படை, இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இது சரியா அல்ல, இது கஸ்வா. நபி அவர்கள் கலந்தால்
அதற்கு போர், கஸ்வத் என்று அரபியில் சொல்லப்படும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் வருடம் துல்காடா வரைக்கும் முடிச்சாங்க. துல்ஹஜ்ஜா முஹர்ரம் 2 மாசம் விட்டுட்டாங்க. இது போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதம். இந்த 2 மாசத்தை விட்டுட்டு சஃபர் மாதம் ஹிஜ்ரி 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முஹாஜிரின்களோடு படையை திரட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். நபி அவர்கள் செல்லும் போது சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுக்கு பகரமாக கலீஃபாவாக மதீனாவில் நியமிக்கிறாங்க. இங்க ஒரு தலைவர் இருக்கணும் இல்ல, கலீஃபாவாக நபி அவர்கள் நியமித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். இந்த பயணம் 15 நாட்கள் நீடித்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னதாகவே அந்த படை கொஞ்சம் முன்னதாக கடந்து சென்றதினால் எந்த விதமான சண்டையும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இந்த பயணத்திலும் இந்த போரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை கொடியை பயன்படுத்தினார்கள். இந்த கொடியை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றி சென்றார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 2 மீண்டும் ரபியுல் அவ்வல் மாதம் அடுத்த மாதமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் 200 தோழர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். இந்த படை கிட்டத்தட்ட உமையா இப்னு கலஃப் அந்த குறைஷி கூட்டத்துல இருக்கிறான்ற செய்தியும் இருக்கு. குறைஷியில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. 2500 ஒட்டகங்கள் அதுல இருக்கு அப்படின்ற இந்த வியாபாரத்தை கணக்கில் எடுக்கிறாங்க. இதை இடைமறிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். இந்த இடமும் ரவுலா மலைக்கு பக்கத்தில் பூவா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் செல்கிறார்கள். ஆனா ஜஸ்ட் மிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னால் அந்த படையும் அந்த இடத்தை கடந்து வருகின்றது. கடந்து விட்டதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இந்த முறை நபி அவர்களுக்கு பகரமாக மதீனாவில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமித்தார்கள். இந்த போரிலும் வெள்ளை கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று 6வது படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலில் மீண்டும் அடுத்த படையை தயார் செய்கின்றார்கள். இது சஃப்வான் என்ற இடம் வரைக்கும் செல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்கிறார்கள். இந்த தயார் செய்வது எப்படி தயாராகுது அப்படின்னா, குர்ஸ் இப்னு ஜரீர் என்று சொல்லக்கூடிய குறைஷி கூட்டத்தை சேர்ந்த ஒரு முஷ்ரிக் ஒருவன் திடீரென்று ஒரு சில மக்களை முஷ்ரிக்குகளை அழைத்துக் கொண்டு வந்து மதீனாவினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களை நாசம் செய்து அங்கிருக்கக்கூடிய கால்நடைகளை எல்லாம் பறிமுதல் செய்து விட்டு செல்கின்றான். பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டான், சூறையாடி கொண்டு சென்று விட்டான். இப்போ இந்த நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்ததும், அதாவது மதீனாவினுடைய ஓரம் பகுதியில் ஒரு அட்டாக் நடந்துருச்சு. அட்டாக் செஞ்சது குர்ஸ் இப்னு ஜரீர் என்று சொல்லக்கூடிய இவன் மதீனாவினுடைய கால்நடைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான், மேய்ச்சல் நிலங்களை நாசம் செய்து சென்று விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கோபத்தில் 70 நபர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு இந்த கூட்டத்தை பிடிப்பதற்காக மதீனாவை விட்டு தங்களுடைய தோழர்களோடு செல்கின்றார்கள். இந்த இடம் கிட்டத்தட்ட பத்ருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், சஃப்வான் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். ஆனால் அந்த படை இவர்களுக்கு முன்னதாக மிக வேகமாக சென்று விட்டது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த படையை பிடிக்க முடியவில்லை. மீண்டும் வெறுமனே திரும்பி வந்தார்கள். இதற்கு கிட்டத்தட்ட முதல் பத்ர் என்று வரலாற்றில் பெயர் சொல்லப்படுகின்றது. இதுதான் முதல் பத்ர், அதாவது பத்ருக்கு நெருக்கமாக சிறிய பத்ர் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. சிறிய பத்ர், முதல் பத்ர் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. பத்ருக்கு அருகாமையில் இது நடந்ததினால் இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் போது கலீஃபாவாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமித்து விட்டு மதீனாவில் வெள்ளை கொடியை கொண்டு சென்றார்கள். இந்த முறை கொடியை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பின்பு 7வது முறை துல் உஷைரா என்று இதற்கு சொல்லப்படுகின்றது. இது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த துல் உஷைரா என்ற இடத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு
ஜமாதுல் அவ்வலினுடைய கடைசியில் ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கும் போது கிட்டத்தட்ட 150 200 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். 30 ஒட்டகம் இவர்களிடத்தில் இருந்தது. மாறி மாறி பயணம் செய்தார்கள். இந்த கூட்டத்தினுடைய விஷயம் என்னவென்றால், துல் உஷைரா என்ற இடத்திற்கு இந்த கூட்டம், அதாவது சஹாபாக்களுடைய இந்த ஜமாத் செல்கின்றது. மக்காவிலிருந்து ஷாமிற்கு வியாபாரம் செய்வதற்காக வருகிறார்கள் என்பதை அறிந்து போறாங்க அட்டாக் பண்றதுக்கு. இப்ப போகும்போது சரக்கு எடுத்துட்டு போவாங்க வியாபாரம் செய்வதற்காக. இதை வழிமறிப்பதற்காக சஹாபாக்களுடைய இந்த குழு செல்கின்றது. ஆனால் அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். உன்னிப்பா ஏன் கவனிக்கணும்னு சொன்ன தெரியுமா? இந்த கூட்டம் தான் துல் உஷைராவில் தப்பிக்க விட்ட இந்த படை ஷாமுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வரும்போதுதான் பெரிய பதில் நடக்கின்றது. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். வியாபாரம் செய்வதற்காக மக்காவிலிருந்து கிளம்பி மதீனா வழியாக ஷாமுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பி வரும்போதுதான் மிகப்பெரிய பதில் போர் நடக்கின்றது. இந்த கூட்டத்தையும் சஹாபாக்கள் தவறவிட்டார்கள். இந்த கூட்டம் தான் பெரிய பதிலுக்கு காரணமாக இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த படையில் கலந்து கொண்டார்கள். இதுவும் கஸ்வத். இந்த முறை கலீஃபாவாக அபூ ஸலமா இப்னு அப்துல் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக மதீனாவில் நியமித்தார்கள். இந்த படையிலும் வெள்ளை கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். இதை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்திக் கொண்டார்கள். இப்போ 7 விஷயங்கள் நடந்தது. 7 படைப்பிரிவுகள். இதுல 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள 4லும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கு போர் படை என்று சொல்லப்படும். ஆனால் பெரிய அளவில் எந்த போரும் நடக்கல. இப்ப 8வது ஒரு படைப்பிரிவை மீண்டும் நபி அவர்கள் தயார் செய்யறாங்க. 8வது முறை அட்டாக் தயார் செய்து ஒரு படைப்பிரிவை அனுப்புகின்றார்கள். இதில் வெறும் 12 முஹாஜிர்கள் இருக்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதற்கு தலைமை தாங்க வைக்கின்றார்கள். அவர்களிடத்தில் செல்லும் போது ஒரு கடிதத்தை தருகின்றார்கள். இந்த கடிதத்தை நீங்கள் இப்போது பிரிச்சு பார்க்க கூடாது. நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். 2 நாள் கழித்து இந்த கடிதத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்து 12 சஹாபாக்களோடு இந்த படை கிளம்புகின்றது. 6 ஒட்டகங்களோடு கிளம்புகின்றது. ஒரு ஒட்டகத்துக்கு 2 பேர். 6 ஒட்டகங்களோடு இந்த படைப்பிரிவு கிளம்புகின்றது. இப்ப இதே மாதிரி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள். 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு பின்னாடி கடிதத்தை பிரிச்சு படிக்கிறாங்க. அந்த கடிதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியிருந்தார்கள், நீங்கள் தொடர்ந்து நக்லா என்ற இடம் வரைக்கும் செல்லுங்கள். கிட்டத்தட்ட மக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் இது. பாதுகாப்பு இல்ல, ரொம்ப அச்சுறுத்தலான பயணம். மக்காவுக்கு பக்கத்துல போக சொல்லி இருக்கிறாங்க நபி அவர்கள். இருக்கிறது எத்தனை பேர்? வெறும் 12 பேர். ஆனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணிச்சலானவர்கள், மிகவும் துணிச்சலான. இப்போ மக்காவுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற இடம் நக்லா. நக்லா வரைக்கும் நீங்க போங்க. அங்கு போய் நீங்கள் தங்குங்கள், முகாமிடுங்கள். எந்த பயணக்கூட்டம் வியாபாரத்திற்காக செல்கின்றதோ அல்லது ஷாமில் இருந்து வியாபாரம் செய்துவிட்டு செல்கின்றதோ, இந்த தகவல் உங்களுக்கு வந்தால் விரைவாக எனக்கு அந்த செய்தியை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றது. இப்போ சஹாபாக்களுடைய அந்த புத்தி கூர்மையை பாருங்க. அப்துல்லா ரலியல்லாஹு 2 நாள் கழிச்சு கடிதத்தை படிச்சுட்டாங்க. இந்த கடிதத்துல இருந்தது இதுதான். ஆனா போகக்கூடிய இடம் எது? நக்லா வரைக்கும். இப்ப இத படிச்சு முடிச்சுட்டு எஞ்சி இருக்கக்கூடிய 11 பேர்கிட்ட அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நாம் நக்லா வரைக்கும் செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த விஷயத்தை பற்றி இங்கு இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் போர் செய்வதற்கு தயாராகிவிட்டேன். எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறாங்க பாருங்க. நான் போர் செய்வதற்கு தயாராகிவிட்டேன், நீங்களும் போர் செய்வதற்கு தயார் என்றால் என்னோடு வரலாம். இருக்கிறது 12 பேர். இல்லை என்றால் நீங்கள் திரும்பி விடலாம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. இருக்கிற 12 பேர்ல இன்னும் சில பேர் போயிட்டாங்கன்னா எத்தனை பேர் தங்குவாங்க? அல்லாஹ்வின் மீது ஈமான் இருந்தால் மட்டுமே இப்படிலாம் பேச முடியும். ஆனா 11 பேரும் சொன்னார்கள், நாங்கள் போர் செய்வதற்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தயாராக இருக்கிறோம், வாங்க போலாம், நக்லா வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்படி துணிஞ்சாங்க பாருங்க சஹாபாக்கள். போகக்கூடிய நேரத்தில் 2 பேர், அதாவது ஒரு ஒட்டகத்தை காணாமல் ஆக்கி விட்டார்கள்.
2 பேர் அந்த பயணத்தில் பின்தங்கி விட்டார்கள். இப்ப 10 பேர் மட்டும் நக்லா வரைக்கும் செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு வியாபார கூட்டத்தை அங்கு சந்திக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு போர் நடக்கின்றது. முதல் போர் அம்பு ஏகின்றார்கள். இந்த 12 பேரில் ஒருவர் அம்பு ஏகின்றார். குறைஷி மக்களில் ஒருவர் கொல்லப்படுகின்றார். ஹலரமி என்பவரை கொலை செய்து வருகின்றார்கள். அப்போ அந்த மக்கள் பயந்து ஓடுறாங்க. குறைஷி மக்கள் பயந்து ஓடுறாங்க. ஹலரமியை கொன்றுவிட்டு 2 பேரை கைது செஞ்சுக்கிட்டு அவங்க போட்டுட்டு போன பொருட்களை எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த 12 பேர் குழு போன விஷயம் சக்சஸ் இவர்களுக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வெறுத்தார்கள். ஏன்? உங்களை போய் நான் தங்கதான சொன்னேன், போர் கொடுக்க சொல்லலையே, நான் போர் செய்யுங்க உங்களுக்கு கடிதத்துல எழுதவே இல்லையே, நீங்களா ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல், இந்த மாதம் இருக்குதே போர் செய்யக்கூடாத மாதம், இந்த மாதத்துல நீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா குறைஷி மக்கள் இதையே சாக்கா வச்சு நம்மளை குறை சொல்வார்கள், நம்மளை குற்றம் பிடிப்பார்கள் என்று நபி அவர்கள் இதை பயந்தார்கள். மக்களை சொன்னாங்க. ஆனா இந்த பொருளுடைய விஷயத்திலும் கைதிகளுடைய விஷயத்திலும் கொஞ்ச நேரம் மௌனம் காத்தார்கள். பின்பு முதலாக எடுத்து வரப்பட்ட கனிமத் பொருள் இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில். இந்த பொருளில் இருந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் 5 ஒரு பங்கு என்று ஒதுக்கப்பட்டது என்பதும் வரலாறு. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வெறுத்தார்களோ எதை பயந்தார்களோ இது போன்றே குறைஷி மக்கள் பேசலானார்கள். பாத்தீங்களா, முஸ்லிம் சொல்லி சொன்னாங்களே, என்னென்னமோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க லட்சணம் இதுதான். போர் புரிவது தடை செய்யப்பட்ட மாதத்தில் முஹம்மது நபி அவர்கள் 12 பேரை அனுப்பி இந்த மாதிரி எங்கால ஒருத்தரை கொண்டுட்டு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு 2 கைதிகளையும் 2 பேரை கைது செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க என்று குறைஷி மக்கள் இது போன்றே பேசலானார்கள். இப்ப நபி அவர்கள் மௌனமாயிட்டாங்க. என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியல. சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் எல்லாம் முஸ்லிம்களை பற்றி இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவதூறை பரப்பி இப்படி இவர்கள் பேசலானார்கள். இந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னே தெரியாம இருந்த இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சாட்டையடி ஆயத்தை இறக்கினான். நபியே, அந்த மக்கள் உங்களிடத்தில் இந்த முஹர்ரம், தில்காதா, தில்ஹஜ் இந்த மாதங்களில் போர் செய்வதை பற்றி புனிதமான மாதத்தில் போர் செய்து விட்டார்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், போர் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் தான். இந்த மாசத்துல போர் செஞ்சது என்பது தவறுதான். ஆனால் வஸத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்களை நீங்க தடுக்கிறீங்களா? வகுஃப்ருன் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? மஸ்ஜிதுல் ஹராமில் வரக்கூடியவர்களை தவாஃப் செய்ய விடாமல் தடுக்கிறீர்களா? வஇக்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அவர்களுடைய வீட்டை விட்டு அவர்களை வெளியேற்றுகிறீர்களா? முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தினால் அக்பரு இன்தல்லாஹ், இது இந்த 12 பேர் போய் போர்க்களத்துல செஞ்சாங்களே அதை விட நீங்க பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் பேசுறான். இவர்கள் ஒருவரை கொலை செய்வதற்காக நீங்கள் பேசுறீங்க, அந்த கொலையை விட நீங்கள் செய்யக்கூடிய ஃபித்னா இருக்கின்றதே இது மிகப்பெரிய, இதுதான் மிகப்பெரிய குற்றம். நீங்கள் கலகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருதுக்கும் அன் தீனிஹி இன் இஸ்ததாஉ. முஸ்லிம்களை பார்த்து பேசுறான், நீங்கள் அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும், போர் செய்யாமல் நீங்கள் பின்வாங்கினால், போனா போட்டு இப்படி எல்லாம் போட்டோம் சொல்லி நீங்கள் பின்வாங்கினால் ஒருபோதும் அவர்கள் உங்களை வாழ விட மாட்டார்கள். குறைஷிகளுடைய எண்ணம் என்ன என்பதை அல்லாஹ் இங்க உடைச்சு பேசுறான். வலா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருதுக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ. நீங்க பேசாம இருக்கிற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அவர்கள் உங்களை விட்டுவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். வமையர்ததிது மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிர், இத அல்லாஹ் சொல்லிட்டு வமையர்ததிது மின்கும் அன் தீனிஹி, எவரேனும் இஸ்லாத்திலிருந்து மார்க்கத்திலிருந்து முர்த்தத்தாக பின்வாங்கி சென்றால், பின்பு அந்த முர்த்தத்தாகவே இருந்து ஃபயமுத் இறந்து போனால் வஹுவ காஃபிருன், அவர் இறை நிராகரிப்பாளர் என்று அல்லாஹ்விடத்திலே கணக்கெடுக்கப்படுவார். ஃபஉலாயிக ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা,
இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அளிக்கப்படும். வஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர் நரகவாதியாக ஆகுவார், அல்லாஹ்விடத்தில் அவர் அங்கு நிரந்தரமாக தங்குவார் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி முதல்ல நான் ஓதி காமிச்சேன் உதினலில் லதீன யுகாத்தலூன் என்ற சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆயத்து. அந்த ஆயத்து போருக்கான அனுமதி. இந்த ஆயத்து போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது என்ற தெளிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நினைத்தார்களோ அதை நோக்கி அல்லாஹ்வே காயை நகர்த்துகின்றான். இந்த போருக்கு பின்னால் ரோமும் பாரசீகமும் திரும்பி பார்க்க போகின்றது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சரசர சரவென்று போர் சம்பந்தமாக இறங்க ஆரம்பிக்கின்றது. அந்த வசனங்கள் என்ன சொல்கின்றது, நபி அவர்கள் எப்படி செல்ல போகின்றார்கள், என்ன நடக்கப் போகுது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.